சிந்து பைரவி பிரம்மு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சிந்து அப்பாவுக்கும் இந்த விஷயம் தெரிய வந்து அப்பா நம்மளை எந்த அளவுக்கு கேவலமாக நினைப்பாங்க அப்படின்றத சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. பஞ்சாயத்தில் எல்லா உண்மையும் தெரிய வந்ததுனால சிந்துவும் ஒத்துக்கிறாங்க. ஆமாம், நான் தான் வந்து டாக்டருடைய ஃபோனில் இருந்து வந்து ஐ லவ் யூ மெசேஜ் பண்ணேன் அப்படின்னுவாங்க. அப்போ எல்லாருமே ஊருக்காரங்கெல்லாம் சிந்துவை ரொம்ப கேவலமாக பேசிகிட்டு இருக்காங்க. சிந்துவுடைய அப்பாவுமே கேவலமாக பேசுகிறாங்க. சிந்துவுடைய அப்பா இருந்துட்டு இதெல்லாம் தேவையாமா, நான் உன்னை எந்த அளவுக்கு நம்பினேன், என் பொண்ணு எந்த ஒரு இதுக்கும் பண்ண மாட்டா, உண்மையாக நேர்மையா இருப்பான்னு நினைச்சான நீ இப்படி ஒரு பொய்யெல்லாம் சொல்லி வச்சிருக்கன்றாங்க. சிந்து நான் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுமா அப்படின்றாங்க. ஆனால் நீ இப்படி எங்களை ஏமாத்திட்டு எங்கள் முதுகில் இப்படி குத்திட்டியே அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இல்லைப்பா, நான் சொல்ல வரதை கொஞ்சம் கேளுங்க, நான் சொல்ல வரதை நீ என்ன கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த இடத்துல வச்சிருந்தது தெரியுமா சிந்து, ஆனால் நீ இப்படி நீ ஏமாத்திட்டியம்மா அப்படின்னு சொல்லிட்டு சிந்து அவங்களுடைய அப்பா தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி ரொம்ப இது பண்ணி பேசிட்டு இருக்காங்க. சிந்துமே ரொம்ப ஃபீல் பண்ணி மன்னிச்சிடுங்கன்னு சொன்னாலும் நீ எனக்கு ஒரே ஒரு பொண்ணு பைரவி மட்டும்தான், இன்னொரு பொண்ணு சிந்துன்றவ செத்துட்டா அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. பார்த்தா இதெல்லாம் சிந்து நினைச்சு பார்க்குறாங்க. அடுத்து என்ன நடக்குன்னு வெயிட் பண்ணி